குட் மார்னிங் சாம்பியன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ராவில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் ஒர்க்கிங் ஆன் சிமிலர் ஜாப் பட் தேர் மந்த்லி சேலரிஸ் டிஃபர் பை மோர் தென் 6,000. இஃப் பி earns rupees 27,000 per month, then what are the probabilities of A's salary per month? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. 2 பேர் ஏ அப்புறம் பி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட சம்பளம் வந்து 6,000 மதிப்புள்ள மாதிரி டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது ஜாஸ்தியும் இல்லை கம்மின்னு சொல்ல டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா பியோட சம்பளம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பியோட சம்பளம் எவ்வளோனா 27,000 ரூபா ருபீஸ் 27,000 ருபீஸ். இப்போ வந்து ஏவோட சேலரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏவோட சேலரி நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பியோட சேலரி கொடுத்ததுனால 27,000 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட ஏவோட சேலரி எவ்வளோ இருக்கும், பியோட அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ என்னென்னா இப்போ இதுதான் கிவன். இப்போ வந்து இந்த 2 வேலையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா ஏ மைனஸ் பி மாடலஸ்குள்ளே ஏ மைனஸ் பி விச் இஸ் கிரேட்டர் தென் 6,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி விச் இஸ் கிரேட்டர் தென் 6,000 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன எக்ஸு, பியோட வேல்யூ என்ன 27,000 விச் இஸ் கிரேட்டர் தென் 6,000. இப்போ வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து இது மாடலஸில் இருக்குது, இதுதான் நம்ம விட்டுறக்கூடாது. இது மாடலஸில் இருக்குது. ஸோ மாடலஸ்லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறப்ப நம்மளுக்கு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் இப்படி 2 சைன்லாம் பிரிக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 27,000 ஏன்னா மாடலஸில் வந்து வெளியே வரப்போ ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் விச் இஸ் கிரேட்டர் தென் 6,000. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து 2 வகையான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ஸால் போட்டு அடுத்து மைனஸால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸில் இப்போ வந்து இது ப்ளஸ்ஸால் இது பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ஸோ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் 27,000 விச் இஸ் கிரேட்டர் தென் 6,000. ஸோ எக்ஸ் இன்சைடு வச்சுட்டு நம்ம 27,000 அப்படி கொண்டு போய்க்கலாம். ஸோ மைனஸில் இருக்கிறது அன்சைடு போச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 6,000 ப்ளஸ் 27,000. ஸோ 6,000 ப்ளஸ் 27,000 33,000. ஸோ 33,000. இப்போ வந்து நம்ம ப்ளஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ மைனஸ்க்கு நம்ம போட போகிறோம். ஸோ மைனஸில் ப்ளஸ் இப்போ வந்து மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 27,000 which is greater than 6,000. அடுத்து இப்போ இங்கே இருக்கிற 27,000 ப்ளஸில் இருக்குது, அன்சைடு போச்சுன்னா மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் எக்ஸ் which is greater than 6,000 மைனஸ் 27,000. ஸோ மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 6,000 மைனஸ் 27,000 மைனஸ் 21,000 மைனஸ் 21,000. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருக்கிறப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுறதோட மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் இருக்குல்ல கிரேட்டர் தென், இது வந்து நம்மளுக்கு லெஸர் தானே மாறும். ஸோ எக்ஸ் விச் இஸ் லெஸர் தென் 21,000. ஸோ இப்போ வந்து நம்ம தீர்ப்பு வழங்க போகிற அந்த கொஸ்டினுக்கு தீர்ப்பு என்ன வழங்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன நம்ம கொஸ்டின் திரும்பி நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னு படித்து பார்த்தோம்னா ஏவோட சம்பளத்தை கேட்குறாங்க. ஸோ ஏவோட சம்பளம் அதாவது ஏ சேலரி வில் பி லெஸ்ஸர் தென் 21,000 or greater than 33,000. இது வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒன்று பியோட சம்பளம் 27,000 கம்மியாக 21,000 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பியோட கிரேட்டராக, அதாவது பியோட 27,000 கிரேட்டராக 33,000 சம்பளம் வாங்கியிருக்கலாம். அப்போ ரெண்டே ப்ராபபிலிட்டி தான். ஒன்று ஏ 21,000 வாங்கியிருக்கணும், அப்படி இல்லாட்டி பி அதாவது 33,000 வாங்கிக்கணும்.
தேங்க்யூ சாம்பியன்ஸ்.